ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி மணத்தங்காளி வச்சு ஒரு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ. இது பேச்சுலர்ஸ் எல்லாம் நிறைய பேர் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இது நீங்கள் காய் ஏதாச்சும் இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேங்க. இதில் பாதி வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. ஒரு தக்காளி, சின்ன தக்காளி தான் இருந்தது, அது போட்டுருக்குறேன். 2 வரமிளகா, 2 பச்சை மிளகாய். புளி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுருக்குங்க. பெரிய நெல்லிக்காய் அளவு. பருப்பு 1 கப் எடுத்து வேக வச்சு வச்சுருக்குங்க. இப்போ இதில் மசாலா போடுறது மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, சாம்பார் தூள் 1 டீஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 டீஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நல்லெண்ணெயில் செய்கிறேன். எல்லோரும் இந்த புளிக்குழம்பு தான் செய்வாங்க மணத்தங்காளியில். சாம்பார் செஞ்சது நான் பார்த்ததில்லை. நான் 2-3 தடவை செஞ்சு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க. எண்ணெய் காயட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். 2 வரமிளகாய் போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாயும் கருவேப்பிலை போட்டுடலாம். லைட்டாக வணங்கினா போதும். இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும். ஒரு 2 நிமிஷம் வணங்கினாலே போதும். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டேங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு காரத்தை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சாம்பார் தூள். இப்போ இதிலே இந்த மணத்தங்காளியை நல்லா வறுத்துடலாம். ஏன்னா சாஃப்ட் ஆகிடும், சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப சீக்கிரம் பண்ண முடியும். 10 நிமிஷத்துலேயே குழம்பு ரெடி ஆகிடும். பருப்பு மட்டும் வேக வச்சா போதும். இப்போ நீங்கள் காய் போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் போட்டுங்க. காய் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்ச பிறகு புளி ஊற்றுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுடலாம். இது பாருங்கள், அந்த வெடிக்கிற சவுண்டு மாதிரி கேட்கும். அப்போ நல்லா வணங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ புளியை ஊற்றிடலாம். உங்களுக்கு இந்த மணத்தங்காளி கசப்பு பிடிக்கலன்னா கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுருங்க. ஆனால் இது ஆக்சுவலாக இந்த கசப்போடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. புளியை கரைச்சி ஊற்றிட்டுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம பருப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சா நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். மூடி வச்சுக்கலாம்.
தண்ணி பார்த்து கொஞ்சம் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு புளியோடது. இப்போ வந்து நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அது தகுந்த மாதிரி பருப்பு நான் இப்போ 1 கப் எடுத்துருக்குறேங்க. பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிடலாம், ஏன்னா பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம், டேஸ்ட்டு போயிடும். உப்பு பத்தாது, கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிடலாம். நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ குழம்பு அந்த அளவுக்கு ஊற்றிடுங்க. நல்லா இருக்குது, நல்ல மணமாக இருக்குது. இது நீங்கள் அரைச்சி ஊற்றி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேச்சுலர்ஸ்க்காக தான் இப்படி பண்ணி காமிச்சேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு மல்லித்தலை தூவிட்டு இறக்கி வச்சிடலாம். நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்ல மணம் வருது. இங்கே மல்லித்தலை தூவிடலாம். நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து நான் இது வந்து சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நம்மளுக்கு கமன்னு மணக்கிற சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மணத்தங்காளி சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்ல